அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பாத், ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபி ஷானி ஹபீபிஹி தஅலீமா தக்பீரன் மக்பிரன் வ ஆமிரா. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منه ما نسيت وعلمني منه ما جهلت. ربي إني ميت وإنك حي يا ربي. ربي زدني علما ரப்பி ஜிதினி இல்மா ரப்பி ஜிதினி இல்மா. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம்மீதும் இன்னும் இந்த ஜும்மா தொழுகைக்கு வர இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேலையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்திலே அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் இறைவனின் பொருத்தத்தோடு வாழ்ந்து இறைவனின் பொருத்தத்தோடு மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது இறைவனின் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எங்கே தேடணும் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, ஒரே கஷ்டமாக இருக்குது, மனதில் ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் நிறைய பேர் புலம்பக்கூடிய வார்த்தை அதுதான். எங்கே தேடினாலும் நிம்மதி இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்லது தான் பண்ணுறேன், நான் மக்கள் என்னை சரியாக புரிஞ்சிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மனைவிக்கு நல்லதான் செஞ்சேன்னா என் மனைவி என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, நான் பிள்ளைங்க நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன், ஆனால் நான் பெற்றெடுத்த மக்களே என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நல்லா தானே கம்பெனியில் வேலை செஞ்சேன், திடீர்னு என்னை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க, ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். மக்கள் மனதில் ஏதாவது ஒன்று வெறுமையாக, உள்ளம் வெறுமையாக பஞ்சமாக இருக்கும், ஏதாவது ஒன்று மிஸ் பண்ண மாதிரியே இருக்கும். அதெல்லாம் திரும்ப எப்படி கிடைக்கணும், எப்படி உள்ள நிம்மதி அடையுன்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு வழி தான் இருக்குது. ஒன்று தொழுகை, இன்னொன்று திக்ரு. தொழுகை மூலியமாகவும் திக்ரு மூலியமாக தான் இந்த உள்ள பஞ்சம், உள்ள வெறுமை நிவர்த்தி ஆகும், நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். அதுக்கு தொழுகலும், தொழுகை யார் கடமையாக வளமையாக தொழுகிறாங்களோ அவங்களுக்கு இந்த குறைபாடே இருக்காது, மனம் நிம்மதியாக இருக்கும். தொழுகையோட வெகுமதி மட்டும் நமக்கு தெரிஞ்சுட்டு சொன்னால் அல்லாஹ் தொழுகையில் கிடைக்கிற கிஃப்ட்டை, தொழுகையாலே கொடுக்குற கிஃப்டையும் தொழுகையில் கிடைக்கிற நன்மையை நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் யாருமே வீட்டுக்கே போக மாட்டோம், பள்ளிவாசலே வந்துப்போம், தொழுகையை தொழுதுகிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு அல்லாஹ் தொழுகையில் விலை மதிக்க முடியாத, கணக்கில் அடங்காத வெகுமதி எல்லாம் தொழுகையில் வச்சிருக்கான். முன்னோர்கள் பார்ப்போம், தொழுகிட்டே இருப்பாங்க, ஒரு ஒழுவு கொண்டு 40 வருஷம் தொழுதவங்க இருக்கிறாங்க. ஃபஜ்ருக்கு செஞ்ச ஒழுவு கொண்டு, இஷாக்கு செஞ்ச ஒழுவு கொண்டு ஃபஜ்ர் தொழுதெல்லாம் உலமாக்கெல்லாம் இருக்கதான் செய்கிறாங்க. காரணம், தொழுகையில் அவ்வளோ இன்பம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிஞ்ச முதல் நாள் இரவு 2 ரக்காயத் அல்லாஹுக்கு நஃபில் சுன்னத்து சுக்ரியா நஃபில் தொழுகிறாங்க. ஏன்னா அலி நீங்கள் கிடைச்சிட்டீங்க, அதுக்காக வேண்டி நான் 2 ரக்காயத் தொழுகிறேன்னு ஃபாத்திமாவும் தொழுதாங்க, அலியும் தொழுக ஆரம்பித்தாங்க. எப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா கிடைச்ச, அல்லாஹ் நமக்கு ஃபாத்திமா கொடுத்துட்டான்னு சொல்லி அலி 2 ரக்காயத் நஃபில் தொழுகிறாங்க, சுக்ரியா நஃபில். ஃபாத்திமாவும் தொழுகிறாங்க. ஃபாத்திமா தொழுது முடிக்கல, அதுக்குள்ளே பிலால் ஃபஜ்ருக்கு வாங்க சொல்லிட்டாங்க. ஃபாத்திமா கேட்குறாங்கன்னா, யா அல்லாஹ் ஏன்டா அல்ல இரவை இவ்வளோ சுருக்கமாக ஆக்கிட்டேன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு தொழுகையில் அவ்வளோ இன்பமாக தொழுத பெரியார்கள், உலமாக்கள், சஹாபாக்கள்லாம் இருக்குதான் செய்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் தொழுகையில் ஒரு அசால்ட்டு, ஒரு பொடுபோக்கு, ஒரு தொழுகை தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அலட்சியம் நம்மள்கிட்ட இருக்குது. ஹதீஸ்ல வருது, 7 வயது ஆச்சுன்னு சொன்னால் தொழுகை சொல்லுங்க,
அவன் 10 வயது ஆகியும் தொழுலன்னு சொன்னா அவங்கள அடித்து தொலை வைங்க என்பதாக ஹதீஸ்ல வருது. இன்னும் தொழுகை விடுறதுக்கு யாருக்கும் அனுமதியே கிடையாது. எந்த சூழ்நிலையும் தொழுக விடக்கூடாது. தண்ணி கிடைக்கலையா, தேடி பார்த்தாங்க தண்ணி கிடைக்கல அதனால நான் தொழுகலுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தண்ணி கிடைக்கலன்னு சொன்னா தைமம் செஞ்சு தொழுதெல்லாம். தைமத்துக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்துருக்கான். இப்படி நோன்பு, ஹஜ்ஜு, குர்பானி எல்லாத்துக்கும் மாற்று இருக்கு. ஆனா தொழுகைக்கு மட்டும் அனுமதியே கிடையாது. தொழுகை தொழுதே ஆகணும். நேரம் தெரியலங்க, நான் எங்க ஒரு காட்டுல போய் மாட்டிக்கிட்டேன், என்ன நேரம் தெரியல, என்ன வார்த்தைக்கு தொழுதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாலும் அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அல்லாஹ் சூரியனை கொடுத்துருக்கான். நீ சூரியனை வச்சு கணக்கிட்டுக்க. சூரியன் உச்சில இருந்தா லொகர் நேரம் ஆயிடுச்சு, மறையிற டைம் ஆயிடுச்சு, சாயங்காலம் அசர் ஆயிடுச்சு, மறைஞ்சுன்னு சொன்னா மகரிப் ஆயிடுச்சு, இருண்டு போச்சுன்னு சொன்னா நிலவு வந்துச்சு சொன்னா இஷா ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்க சூரியனை வச்சு நீங்க கணக்கிட்டுக்கலாம். இப்படி எல்லாத்துக்கும் நீங்க பிரயாணத்துல இருக்கிறீங்களா, சஃபர்ல பிரயாணம் செய்றீங்க, நோயாளியா இருக்கிறீங்களா, இல்ல காட்டுல இருக்கிறீங்களா, எங்க இருந்தாலும் சரி, பஸ்ல இருக்கிறீங்களா, எங்க இருந்தாலும் தொழுகை விடுறதுக்கு யாருக்கும் அனுமதியே கிடையாது. எல்லா நேரமும் எல்லா ஸ்டூடெண்டும் தொழுகை எல்லாம் உலகத்தை விசாலமாக்கி வச்சிருக்காங்க. எல்லா பூமியை எல்லாம் சுத்தமாக்கி வச்சிருக்காங்க. எங்க நினைச்சாலும் நீங்க தொழுகலாம். அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறப்பை தொழுகை கொடுத்துருக்கான். தொழுகை விடுறதுக்கு யாருக்குமே அல்லாஹ் அனுமதியே தர்றது கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லும் கது அலிம சலாத்துஹு, எல்லா வஸ்துமே தொழுகைன்னு அப்படின்னா என்னன்னு எல்லாமே அறிஞ்சு வச்சிருந்தான். சஜதஹு, எல்லா வஸ்தும் அல்லாஹ்க்கு சஜிதா செய்யுது. மரம், மலை, செடி, கொடி எல்லாமே அல்லாஹ்க்கு சஜிதா செய்யுது. ஆனா மனிதன் தான் அதை மறந்து கிடக்குறான். மனிதன் தான் தொழுகைலாம் என்னன்னு தெரியாம பாராமுகமா, சோம்பேறியா, பொடுபக்கா இருக்கா என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எல்லா வஸ்துமே மரம் முத கொண்டு எல்லாமே அல்லாஹ்க்கு சஜிதா செய்தான். அல்லாஹ் யாருன்னு விளங்கி இருக்குது, நம்ம தான் விளங்காமலே இருக்கிறான். அல்லாஹ் தாலா ஏன் தொழுகை எல்லாம் இப்படி வச்சான்? சில பேர் தொழுவாங்க, ஆனா தொழுகைக்கு எந்த கூலியுமே இருக்காது. படைப்பினங்களை மொத்தம் 4 வகை. அல்லாஹ் படைச்ச படைப்பை 4 வகையா 4 விதமா அல்ல 4 ஸ்டைல்ல 4 மெத்தட் நல்லா படைச்சிருக்கிறான். உலகத்துல எந்த படைப்பு பார்த்தாலும் 4 ஸ்டைல்ல தான் இருக்கும், 4 மெத்தட்ல தான் இருக்கும், வேற மெத்தட் இருக்காது. ஒண்ணு நின்ற வண்ணமா இருக்கும், இன்னொன்னு ருக்குல வண்ணமா இருக்கும். ருக்கு அதாவது 4 கால்ல அப்படியே குனிஞ்ச வண்ணமா இருக்கும். ஒண்ணு உக்காந்த மாதிரி அப்படியே இருக்கும், இன்னொன்னு படுத்த மாதிரி, பாம்பு, புழு, பூச்சிலாம் பார்த்தா படுத்த மாதிரி இருக்கும். இப்படி படைப்பினங்கள் எல்லாம் 4 விதமா படைச்சிருக்கான். ஒண்ணு உக்காந்த மாதிரி, நிக்கிற மாதிரி, படுத்துட்டு இருக்கிற மாதிரி, இன்னும் ருக்குல இருக்க மாதிரி. இந்த 4 வகையும் சேர்த்துதான் அல்லாஹ் தொழுகை வச்சிருக்கான். ஏன்னா படைப்பினங்களை சிறந்த படைப்பாருன்னு சொன்னா மனித படைப்பு தான். காட்டுல சிங்கம் எடுத்துக்க, யானை எடுத்துங்க, பாம்பு எடுத்துங்க, நரி, காக்கா, எல்லா படைப்பை விட உயர்ந்த படைப்பு, சிறந்த படைப்பு மனித படைப்பு தான். ஆனா அல்லாஹ் 4 விதமான ஸ்டைல்ல உலகத்தை படைச்சிட்டு அந்த 4 ஸ்டைலும் கொண்டு வர்றதுக்காக தான் அல்லாஹ் தொழுகை இந்த மாதிரி தக்பீர் நின்று தக்பீர் கட்டுங்க. மரம் நின்றுட்டே இருக்கும் பாத்தீங்களா, நிக்கிறதுக்கு கியாமுக்கு அதுதான் அர்த்தம். மரம் நிக்கிறதுனால நீங்க நின்றுட்டே தொழுங்க. ருக்குல ஆடு மாடுகள் 4 கால் ஜீவராசி ருக்குல இருக்கனால அல்லாஹ் ருக்குவும் தொழுகையில வச்சுட்டான். உட்கார மாதிரி மலை எப்ப பார்த்தா உட்காந்துட்டு தான் இருக்கும், மலையை நிமித்தலாம் முடியாது, அப்படியே தாங்க இருக்கும். அதனால அல்லாஹ் உட்காந்து அத்தஹியாத்துல உட்கார்றது தொழுகையில வச்சுட்டான். சஜிதால பாம்பு, புழு, பூச்சிலாம் படுத்த வண்ணமா இருக்கு, அது சஜிதால கொண்டு வந்துட்டான். இந்த 4 ஸ்டைலையும் அல்லாஹ் தொழுகையில கொண்டு வந்துட்டான். படைப்பை 4 வகை 4 ஸ்டைலையும் அல்லாஹ் தொழுகை இப்படிதான் தொழுகணும்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியிருக்கான். தொழுகையில சில பேர் தொழுவதே கிடையாது. அல்லாஹ் தாலா எக்ஸாம்ல ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சேன்னு சொன்னா நாளைக்கு எக்ஸாம்ல கேட்கிற கேள்வி எப்படி படிக்கிறோமோ அந்த மாதிரி நாளைக்கு முதல் கேள்வி தொழுகையை பத்தி தான் அல்லாஹ் கேட்பான். தொழுகை சரியான்னு சொன்னா நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். தொழுகையே நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, அந்த கேள்வியில நீங்க ஒண்ணுமே சொல்லல, தொழுகலன்னு சொன்னா நாளைக்கு அதுக்கப்புறம் நடக்கூடிய பிரச்சனை, அதுக்கு அப்புறம் நடக்கூடிய விசாரணை ரொம்ப கடுமையா இருக்கு என்பதாக ஹதீஸ்ல பாக்குறோம். பைக்கு சரியில்லைன்னு சொன்னா சர்வீஸ் பண்றோம், பைக்கு சரியில்லைங்க சர்வீஸ் பண்றோம். துணி அழுக்கா இருக்குங்க, சர்ஃப் போட்டு வாஷிங் மிஷினை போட்டு துவைக்கிறோம். உள்ளம் வெறுமையா இருக்கு, உள்ளம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அதுக்கு தொழுகையை கொண்டு தான் சர்வீஸ் செய்ய முடியும். பைக்கு எப்படி சர்வீஸ் செய்யறோமோ அது மாரி உள்ளம் சரி செய்யறதுக்கு தொழுகை கொண்டுதான் சரி செய்ய முடியும். அல்லாஹ் தாலா தொழுகையில ஒவ்வொரு ரக்காயத்திலும் அல்ஹம்து சூரா ஓதுறோம். அல்ஹம்து சூரா அல்லாஹ் 2 பார்ட்டா பிரிச்சிருக்கிறான். பாதிய அடியானுக்கும் பாதிய அவனுக்கும் அல்லாஹ் வச்சிருக்கான். சூரத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதும்போது அல்லாஹ் சொல்றானா, அடியானே நீ என்ன புகழ்ந்துட்ட அப்படின்னு அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அர் ரஹ்மான் ரஹீம், அல்லாஹ் அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் சொல்லும்போது அல்லாஹ் அடியான் என்ன புகழ்ந்துட்டான் தொழுகையிலன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். மாலிக் யௌமித்தீன், நாய திருப்பினால் நீ அதிபதினு நம்ம தொழுகையில ஓதும் போது அல்லாஹ் தாலா அடியான் என்ன உச்சி முதல் உள்ளங்கால குளிர் வச்சுட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்ஹம்து சூரா எந்த சூறாலும் கட்டுப்படாது. அல்ஹம்து சூரா முதல் ஜுசுவா, 2ஆம் ஜுசுவா, 3ஆம் ஜுசுவா, எந்த ஜுசுலையும் அல்ஹம்து சூரா கட்டுப்படாது. முழு குர்ஆனும் அல்ஹம்து சூரால அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த ஃபாத்தியா சூரத்து ஃபாத்தியான்னு சொல்லக்கூடிய அல்ஹம்து சூரால முழு குர்ஆனையும் அல்லாஹ் அதுல வச்சிருக்கிறான். குர்ஆன் எந்த ஜுசுலையும் அல்ஹம்து சூரா கிடையாது, ஆனா எல்லா ஜுசும் அல்ஹம்து சூரால அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு ரக்காத்தும் அல்ஹம்து சூரா ஓதுறாதான் தொழுக கூடும். இந்த முதல் பாதி அல்லாஹ் அடியானுக்கு வச்சிருக்கான். அடுத்த பாதி இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழி கூடணும் போது அல்லாஹ் சொல்றான், அது என்கிட்ட தான் இருக்கு, நான் தான் தருவேன்.
கைல் மக்லூபி அலைஹிம் வலத்தாலீன், யா அல்லாஹ் வழி தவறிய வழி கொடுத்துறாத, உன்கா அங்கீகரிக்கப்பட்ட நல்ல வழியை கூடுன்னு சொல்லும் போது அல்லாஹ் நமக்கு நேரான வழியை காட்டுறான். நடுவுல இருக்க ஈயாக்க நபுது ஐயாக்க நஸ்தாயின் சொல்லும் போது யா அல்லாஹ் நான் உன்னையே வணங்குறேன், உங்ககிட்ட தான் எல்லாம் உதவி தேரன்னு நம்ம சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான்னா அடியான் நான் உனக்கு உதவி தரேன், நீ என்கிட்ட மட்டுமே கேளு என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்றான். அல்ஹம் சூரா அவ்வளவு சிறப்பு அல்லாஹ் வச்சிருக்கான். ஆனா நம்ம தொழுகையே தொழுகாமலே இருக்கிறோம். உள்ளத்துல கஷ்டம் நஷ்டம் வறுமை அப்படின்னு சொன்னா தொழுகையில தான் அல்லாஹ் உதவி தேட சொல்றான். தொழுகையாளிகள் 7 வகையாக பிரிக்கலாம். 7 வகை தொழுகையாளி இருக்கிறாங்க. கேட்கறது கஷ்டமா இருந்தாலும் உண்மை அதுதான். தொழுகையே 7 விதமா தொழக்கூடிய மக்களை உலகத்துல நம்ம பார்க்கிறோம். முதல் வகை தொழுகை அறவே தொழுகாதவங்க, தொழுகையை வீணடித்தவங்க, இது முதல் வகை தொழுகை. முலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. முலிகைன்னு சொன்னா வீணடித்தவன் அர்த்தம். தொழுகுனா என்னன்னு தெரியாது, ஒரு வக்துக்கும் தொழுகு வர மாட்டாரு. அதாவது வார முசல்லி வருஷ முசல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வக்துக்கும் தொழுக வராத நபருக்கு பேர் தான் மொழி வீணடிக்கக்கூடியவர். இது முதல் வகை தொழுகை. எப்படி பாஸ்போர்ட் இல்லாம வெளிநாட்டுக்கு போறோம்னு சொல்லுவோம்ல, வெளிநாட்டுக்கு போறேன் பாஸ்போர்ட் எடுத்துட்டியாடா, அதெல்லாம் நான் எடுக்கல அப்படின்னு. அந்த மாதிரி தொழுகாமலே சொர்க்கத்துக்கு போக முடியுமா? தொழுகைக்கு திறவுகள் சொர்க்கம் தான், சொர்க்கத்துக்கு திறவுகள் தொழுகைதான். நீங்க வெளிநாட்டுக்கு போல சொன்னா பாஸ்போர்ட் அவசியம், நீங்க சொர்க்கத்துக்கு போல சொன்னா தொழுகை அவசியம். முதல்ல அந்த வெளிநாட்டுக்கு நீ என்ட்ரன்ஸ்ல முதல்ல பாஸ்போர்ட் இருக்கான்னு கேட்பாங்க. அல்லாஹ் அந்த என்ட்ரன்ஸ்ல மறுமை என்ட்ரன்ஸ்ல தொழுகை நீ தொழுதியா நல்லா கேட்பான். தொழுகை இல்லாமல் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது, பாஸ்போர்ட் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போக முடியாது. அந்த மாதிரி தான் தொழுகை ரொம்ப முக்கியம். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்களா, வாலிப வயது அடைஞ்சும் தொழுகலன்னு சொன்னா அவனை ரத்தம் வர மாதிரி அடிங்க என்பதாக சொல்றாங்க. எந்த அளவுக்கு கடுமையா சொல்றாங்க, ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல அவனை அடிச்சு தொழுக அனுப்புங்க என்பதாக அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டாங்களாம். தொழுகை பக்கமே வராத நபர்லாம் இருக்கிறாங்க. இது முதல் வகை தொழுகையாளி. 2ஆம் வகை தொழுகையாளின்னு சொன்னா சீசன் தொழுகையாளி. சீசன் தகுந்த மாதிரி தொழுகை வருவாரு. ஒரு எக்ஸாம் டைமா பசங்களை பார்த்தோம் சொன்னா பள்ளிவாசலே கதியும் கிடப்பாங்க, துவா செய்யுதுன்னு திக்ர் செய்யுதுன்னு மாறிமா தொழுதுகிட்டே இருப்பாங்க. அவ்வளவு முக்தி அவ்வளவு நல்லவங்க இபாதத்தாலியா மாறிடுவாங்க. எக்ஸாம் டைம்ல ஒரு கடன் பிரச்சனையா, அந்த கடன் தேர்வுக்கு யா அல்லாஹ் நான் யார்கிட்டே கேட்டால யாருமே தரல காப்பாத்தி அல்ல அப்படின்னு சொல்லி அல்லாட்ட சரண் அடைஞ்சிருவாங்க. நோய் வந்துன்னு சொன்னா உடனே நோயை போக்கிறதுக்கு எல்லாம் கிட்னில கல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே முடியல, ஹாஸ்பிட்டல்ல நீ தான் செலவெல்லாம் பார்க்கலாம், நீ தான் எனக்கு சரிப்பட்டு சொல்லி அல்லாட்ட இப்படி சீசன் தொழுகையாளிக்கு பல வகைப்படுவாங்க. நோய் ஏற்பட்டா, கஷ்டம் ஏற்பட்டா, வாழ்க்கையில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு சொன்னா, யாருன்னா குடும்பத்துல மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா அப்பதான் தொழுக வர ஆரம்பிப்பார். ஒரு 2 மாதம் தொழுக வருவார் அந்த மௌத்தோட பயத்துல, அப்ப தொழுக விட்டுருவாரு. இவர் சீசன் தொழுகையாளி. உதாரணமா சொன்னா ரம்ஜான் மாசத்தை வருவாங்க பாத்தீங்களா, அந்த 30 நாள் அப்படி தொழுக வருவாங்க. பள்ளிவாசல்லே தான் இருப்பாங்க, பள்ளிவாசல் வெளியிலே போக மாட்டாங்க. தொழுகையாளின்னா ஐயோ ரொம்ப தொழுகையாளி நினைக்கிற அளவுக்கு 5 வக்து விடாம தொழுவார். ரம்ஜான் முடிஞ்ச அடுத்த நாள் அந்த பெருநாள் தொழுகை முடிஞ்ச அடுத்த அசருக்கு வர மாட்டார். இவர் தான் சீசன் தொழுகையாளி. இவருக்கு நாளைக்கு மறுமையில தண்டனை கிடைக்கும், இவருக்கு நன்மைலாம் கிடைக்காது. அல்லாஹ் மறுமையில தேவைக்கு தகுந்த மாதிரி தொழுவார். தேவை முடிஞ்சுன்னா தொழுகை வர மாட்டார். தனக்கு எதனா தேவை அப்படின்னா தொழுகை அல்லாட்ட கேட்பாரு. தேவை நிறைய வச்சு போச்சு சொன்னா திரும்ப தொழுகை வர மாட்டார். இவருக்கு நாளைக்கு மறுமையில தண்டனை இருக்குது என்பதாக ஹதீஸ்ல வருது. 3ஆவது வகை தொழுகையாளி. முதல் வகை தொழுகையாளி தொழுகையை ஃபுல்லா வீணடிச்சவர். 2வது சீசன் தொழுகையாளி. 3வது தொழுகையில திருடக்கூடியவர், அதாவது தொழுகையில் திருடும் நபர். இது 3வது வகை தொழுகையாளி. இவ யாருன்னு சொன்னா தொழுகை திருடுன்னு சொன்னா அவசரமா தொழுகுது. எல்லாரும் பாக்குறாங்க, சும்மா தொழுதுட்டு போயிடுவான். தொழுன்னு சொன்னா கேள்வி கேட்பாங்க இல்லையா, ஏன்னா தொழுகு வரல அப்படின்னு கேட்டக்கூடாதுக்காண்டி கடகடன்னு ஒரு நிமிஷத்துல 2 ரக்காத் சுன்னா தொழுது போயிடுவாரு. இவர் தான் தொழுகிற திருடன் நபர் என்பதாக சொல்றாங்க. சலாசம் பரல தொழுதுட்டு இருக்கிறாங்க, பின்னாடி ஒருத்தர் ஓடி வந்து அப்படியே தக்பீர் அப்படியே வந்து ருக்குல செஞ்சுட்டாரு. சலாசம் முன்னாடி எப்படி பாக்குறாங்க, பின்னாடி அப்படியே பார்க்கக்கூடிய தன்மை நாயகம் சலாசம் அல்லாஹ் கொடுத்துருக்கலாம். தொழுகு முடிஞ்சுன்னு கேட்கறாங்க, யார்ப்பா அது? வரும்போதே அப்படியே தொழுதுகிட்டே வந்து உள்ள வரும்போதே தக்பீர் கட்டிட்டு அப்படியே அல்லாஹ் வந்து தக்பீர் கட்டிட்டு, இது கூடாது என்பதாக சலாசம் சொல்றாங்க. தொழுகையில தக்பீர் 2 தக்பீர் இருந்தா தான் முதல் ரக்காயத்தை கூடும். ஒன்னா தக்பீர் தஹ்ரீமா, இன்னும் ருக்குவுடைய அந்த அல்லாஹ் அக்பர் 2 தக்பீரும் கூடினாதான் முதல் ரக்காயத்தை கூடும். இமாம் ருக்கு சமையல்லாம் தலையை தூக்கிட்டான்னு சொன்னா உங்களுக்கு முதல் ரக்காத் தப்பி போயிடுச்சு. நீங்க நினைப்பீங்க நம்ம தொழுகையில சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி, முழு தொழுகையும் ஃபசாத் ஆயிடும், முழு தொழுகையுமே ஒண்ணுமே இல்லாம போயிடும். அல்லாஹ் அக்பர் தக்பீர் இமாம் ருக்குல இருக்க வரைக்கும் நம்ம தக்பீர்ல சேர்ந்துக்கலாம். அதுக்காக வேண்டி ஓடிலாம் வரக்கூடாது, ஒளி செஞ்சு கடகடன்னு ஓடி வரக்கூடாது. ஓடி வருது அறவே கூடாது. தொழுகையில அமைதியா நிறுத்தி நிதானமா பொறுமையா வந்து இமாம் ருக்குல எந்திரிச்சாலும் சரி, நீங்க அடுத்த ரக்காத் பரிபூர்ணமா தொழுதுங்க. இமாம் எந்த நிலையில பாக்குறீங்களோ, இமாம் சஜிதால இருந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் உடனே சஜிதாக்கு போயிடலாம். இமாம் அத்தியாயத்து தான் சொன்னா அவர் அத்தியாயத்தை எந்திரிப்பாரு, அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம் சொல்லி நிக்க கூடாது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் உடனே அத்தியாயத்துல உட்காந்துக்கணும். இதுதான் தொழுகையின் முறை. தொழுகையில ருக்கு கிடைச்சுன்னு சொன்னா அந்த ரக்காத் கிடைச்சிருச்சு. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டு ருக்குக்கு இமாம் போயிட்டா நீங்க ருக்குக்கு போயிடுங்க, அந்த ரக்காத் கிடைச்சிரும். ருக்குல் இமாம் தலையை தூக்கிட்டாருன்னு சொன்னா உங்களுக்கு அந்த ரக்காய் தப்பி போயிடுச்சு. திரும்பி நீங்க ஏத்திதார், அதாவது சமையல் ஹமிதா அல்ல சேர்ந்தாலும் சரி, சைதால சேர்ந்தாலும் சரி, அது எக்ஸ்ட்ரா நன்மை கிடைக்கும். அந்த அது ஒரு ரக்காத் ஆகாது. லொஹர்ல
இமாம் சமீல் அலிமன் ஹமீதா சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அல்லாஹ் தக்பீர் சேர்ந்துட்டீங்க, நேரா சஜ்தாக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா அந்த ரக்காத்து, அதாவது அது எக்ஸ்ட்ரா நன்மை தான். நீங்க 3 ரக்காத் தான் உங்களுக்கு கிடைச்சிச்சு, அடுத்து நீங்க தனியா இருந்துச்சு ஒரு ரக்காத் தொழுகணும், அப்பதான் தொழுகு கூடும், அந்த ரக்காத் கணக்கு வராது என்பதாக சொல்றாங்க. இது மூணாவது வகை தொழுகையாளி, அதாவது தொழுகையில திருடக்கூடிய நபர் என்பதாக ஹதீஸ்ல வருது. 4வது வகை தொழுகையாளி, தொழுகுவாரு, உள்ளமெல்லாம் வெளியில இருக்கும், உடல் மட்டும் தான் இங்க இருக்கும், மனசுலாம் வேற எங்கன்னா அலைப்பாயும். கடையை கூட்டாம வந்துட்டோமே, கல்லாப்பட்டி பூட்டினோமா இல்ல சாவி எடுக்கலையா அப்படின்னு தெரியாது, அப்படியே விட்டு வந்துட்டோமே, மனைவி ஹாஸ்பிட்டல் விட்டு வந்துட்டா மனைவி நான் வெளியே வந்திருப்பாளோ, பேங்க்குக்கு போலமே, பேங்க் மூடி இருப்பாங்களா, இவர் இமாம் நான் ஓதிக்கிட்டே இருக்காரு டைம் ஆகுது அப்படின்னு உள்ளம் வெளியில இருக்கும், ஆனா உடல் மட்டும்தான் இங்க இருக்கும். நம்ம தொழுகுன்னு நினைப்போம், தக்பீர் கட்டிட்டு அப்படியே எங்கேயோ சிந்தனையிலே இருப்பாரு, உள்ளம் ஃபுல்லா வெளியில இருக்கும். இவருக்கும் நாளைக்கு மறுபடியும் தண்டனை இருக்குது, பேருக்கு தான் தொழுதார், இவர் தொழுக கிடையாது. அதான் அல்லாஹ் சொல்றான், வயலில் முசல்லின், தொழுகையாளிக்கு கேடு உண்டாகட்டும், அல்லதீன ஹும்மன் சலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராவுன், சில தொழுவாங்க மக்கள் நம்மளை பாக்குறாங்களே அப்படின்றதுக்காக வேண்டி தொழுவாங்க, அவர் தொழுதுட்டு போயிடலாம், ஆனா சில பேர் பார்த்தோம் சொன்னா அப்பதான் நீண்ட நேரம் ரொம்ப நேரம் தக்பீர்ல நிற்பாரு, ஏன்னா நம்மளை பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி ஓரக்கண்ணில் பார்த்து தொழுவார். இவர் தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க பார்க்கறதுக்காக தொழுகைன்னு சொல்லி அல்லாஹ் அவங்க தொழுகையை சுருட்டி முகத்துல தூக்கி என்பதாக ஹதீஸ்ல வருது. இவருக்கும் நாளைக்கு மறுபடியும் தண்டனை இருக்குது. இது 4வது வகை திருடன். தொழுக உடல் இருக்கும், உள்ளம் இருக்காது. ஆனா சஹாபாக்கள் எப்படி தெரியுமா, தொழுக அல்லாத நேரத்துல உடல் தான் வெளியில இருக்கும், மார்க்கெட்ல இருக்கும், மனைவி கிட்ட இருக்கும், பிள்ளைகிட்ட இருக்கும், ஆனா மனசு ஃபுல்லா தொழுகில் தான் இருக்கும். எப்படா அடுத்த வக்து தொழுக வரும், எப்ப பாங்கு சொல்லுவாங்க, எப்ப பள்ளிவாசலுக்கு போகலாம், எப்ப சலாசம் பார்க்கலாம் சொல்லி உடல் வெளியில இருந்தாலும் உள்ளம் பள்ளிவாசலே இருக்கும். இது சஹாபாக்கள். நம்ம எப்படி உடல் உள்ள இருக்கும், உடல் பள்ளிவாசல் இருக்கும், உள்ளம் வெளியில இருக்கும். இது நம்ம நிலைமை. இது 4வது வகை தொழுகையாளி, வெளியில இருக்கும். 5வது வகை தொழுகையாளி இருக்காரு, அவர் யார் சொன்னா முகஃபர். அப்படி யாரும் சொன்னா கொஞ்ச நேரம் உள்ள இருக்கும், கொஞ்ச நேரம் வெளியில போனோம், தக்பீர் தொழுகுமே அப்படின்னு சொல்லி டக்குன்னு தொழுதுட்டே சிந்தனை வேற எங்கன்னா போயிடும். சில பேர் அத்தியாயத்துல உட்காந்து அல்ஹம்துலில்லாஹ் ஓத நபர்லாம் இருக்கிறாங்க, அத்தியாயத்துல உட்காந்து இருப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஐயோ நம்ம அத்தியாயத்துல எல்லாம் இருக்கோம் திருப்பி அத்தியாயத்தை ஓத ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் நபர் இருப்பாங்க. அதாவது மாறி மாறி குரங்கு மாதிரி உள்ளம் தாவற மாதிரி உள்ளம் தாவிட்டே இருக்கும், டக்குன்னு தொழுகையில இருப்பாங்க, டக்குன்னு வேற வெளியில போயிடுவாங்க. இப்படி போராட்டத்திலும் தொழுகை நடத்துவாரு. இப்படி தொழுகையில இருக்குமே சொல்லி கஷ்டப்பட்டு சிந்தனை கொண்டு வராரு, டக்குன்னு எதனா சிந்தனை அப்படியே மாறி போயிடும், உடனே கடைக்கு போயிடும், உடனே வீட்டுக்கு போயிடும், மனைவி மக்கள்கிட்ட போயிடும், ஸ்கூலுக்கு போயிடும், ஆபீஸுக்கு போயிடும். இப்படி உள்ள ஆபீஸ்ல இருக்கும், டக்குன்னு தொழுகையில வந்துட்டோமே அப்படின்னு தொழுகையில இப்படி மாறி மாறி உள்ள தொழுகையில இருக்கும், வெளியில இருக்கும். இவருக்கு பேரு முகஃபர். இவருக்கு பாவம் மன்னிக்கப்படும், ஆனா நன்மை கிடைக்காது. கஷ்டப்பட்டு தொழுகிறாரு இல்லையா, இப்படியாவது சிந்தனை கொண்டு வந்தோம், நிலைக்கு கொண்டு வந்தோம், அல்லாஹ்வை பார்க்கறான்னு சொல்லி கஷ்டப்பட்டு தொழுகிறதுனால இவருக்கு நன்மை கிடைக்காது, ஆனா பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ஹதீஸ்ல வருது. இவர் 5வது வகை தொழுகையாளி. போராட்டத்திலும் தொழுகை நடத்தக்கூடியவர். அல்லாஹ் தொழுகையுமே கஷ்டப்பட்டு போராட்டம் தொழுகை நடத்துற பாத்தீங்களா, அதனால அல்லாஹ் பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுவான், ஆனா தொழுகை நன்மை எல்லாம் கொடுக்க மாட்டான். இவர் 5வது வகை தொழுகையாளி. 6வது வகை தொழுகையாளி இருக்கிறாரு. இவர்கள் யாருன்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி உள்ளச்சத்தோடு தொழுவாங்க, நம்ம அல்லாஹ் பாக்குறான் நம்ம கரெக்டா தொழுவோம் அப்படின்னு சொல்லி பயபக்தியோ தொழுவார். இவர் 6வது வகை தொழுகையாளி. ஒரு ஹெட் மாஸ்டர் பார்க்கறான்னு சொன்னா ஸ்டூடெண்ட் எப்படி கிளாஸ்ல அமைதியா இருப்பாங்க, கிளாஸ்ல உட்காந்துருப்பாங்க, பேசுவாங்க, மாஸ்டர் கிராஸ் ஆகும்போது அமைதி நல்ல புள்ளமா இருப்பாங்க. ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சிருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, உடனே மேனேஜர் வரும்போது டக்குன்னு வேலை செய்ய நடிப்பாங்க இல்லையா, பாக்குறாரு அப்படின்றதுக்காக நல்லவன் நடிப்பாங்க. அது மாதிரி அல்லாஹ் நம்மளை பாக்குறான் அப்படின்னு சொல்லி உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய நபர். இவர்களுக்கு பாவம் நீக்கப்படும், நன்மையும் கொடுத்துருவோம் அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ்க்கு முன்னால நிக்கிறோம் அப்படின்ற எண்ணத்தோடு, அல்லாஹ் நம்மளை பாக்குறான் அப்படின்ற எண்ணத்தோடு தொழக்கூடிய நபர். இவருக்கு அல்லாஹ் தஆலா பாவத்தை நீக்கிறோம், நன்மையை கொடுத்தான். இவர் 6வது வகை தொழுகையாளி. 7வது வகை தொழுகையாளி இருக்காது. அவர் யார் சொன்னா அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தொழுவாரு. 6வது வகை தொழுகையாளி, நான் அல்லாஹ் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் தொழுகிறேன், இது 6வது வகை. 7வது வகை, நம்மள அல்லாஹ் பார்த்துட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட கவனம் செலுத்தாம முழுக்க தொழுகையிலே தான் கவனத்தை செலுத்தக்கூடிய நபர். இவர் தான் 7வது வகை தொழுகையாளி. இவர் யார் சொன்னா முக்கர்ரப், அல்லாஹ்க்கு நெருக்கமான நபர். அதுதான் சஹாபாக்கள் உலமாக்கள் தொழுத தொழுகை, இமாம்கள் தொழுத தொழுகை தான் முக்கர்ரப், அல்லாஹ்ட்ட நெருக்கக்கூடிய தொழுகை. ரொம்ப பயபக்தியா அல்லாஹ் நம்மளை பாக்குறானே, அல்லாஹ்வோட பார்வை நம்ம மேல இருக்குதுன்னு சொல்லி கவனமா தொழக்கூடிய நபர். இவர் 7வது வகை தொழுகையாளி என்பதாக 7 வகை தொழுகையால இமாம்கள் சொல்லி காட்டாங்க. இந்த 7 வகை தொழுகையில நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் நம்ம தெரிஞ்சுட்டு பார்க்கலாம். முதல் வகையில இருக்கோமா, அடுத்த வகைக்கு வர முயற்சி பண்ணணும், 2வது ஸ்டெப்ல இருந்தா 3வது வர முயற்சி பண்ணணும், அப்படியே 4, 5, 6 கடைசியா 7வது வகை வரதுக்கு முயற்சி பண்ணணும். மௌத்தா போறதுக்குள்ள 7வது தொழுகையில 100% தொழுகையாலே ஆயிடும். அல்லாஹ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சிந்தனை தொழுதும் சொன்னா நம்ம வாழ்க்கையும் வெற்றி ஆயிடும், மறு உலகம் வெற்றி ஆயிடும். மறு உலகம் அல்லாஹ் லேசாக்கிடுவான். இந்த 7வது தொழுகை வரைக்கும் தான் முயற்சி செய்யறோம். நம்ம தொழுகிறோங்க, ஆனா கவனம் செதறி போயிடுது, என்ன பண்றது? அதுக்கு சில டிப்ஸ்கள் தராங்க உலமாக்கள். 10 வகையான டிப்ஸ் தராங்க. முதல் வகை டிப்ஸ், அதாவது முதல் வகை எப்படி தொழுகையில கவனத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி
எல்லாருமே தொழுகுவோம், ஆனா சின்ன செதறி போயிடுது இல்லையா? அதுக்கு 10 விதமான வழிமுறையை இமாம்கள் சொல்லி காட்டாங்க. நான் சுருக்கமா சொல்றேன். முதல் வகை என்னன்னு சொன்னா, நம்ம தொழுகை அல்லாத நேரத்தையும் நம்ம கல்புல அல்லாஹ் வச்சுட்டுன்னு சொன்னா தொழுகையில அல்லாஹ் வந்துருவான். நீங்க வெளியில மார்க்கெட்ல இருக்கும்போது, மனைவி கிட்ட இருக்கும்போது உங்க கல்பு ஃபுல்லா மனைவி இருந்துச்சு, கல்பு ஃபுல்லா பணம் இருந்துச்சு, இப்போ கல்பு ஃபுல்லா வீடு கட்டலாம், எப்படியாவது பெரிய அந்தஸ்துக்கு வந்துடும், பெரிய கார் வாங்கலாம், கடையை உயர்த்தணும் சொல்லி அந்த சிந்தனை உங்க கல்புல இருந்துச்சு சொன்னா, நீங்க தொழுகும் போது அந்த சிந்தனை உங்க கல்புல வரும். உங்க கல்புல, உங்க இதயத்துல, உங்க மனசுல, உங்க சிந்தனையில எந்த ஓட்டம் ஓடுதோ அதுதான் தொழுகையில வரும். நீங்க அல்ல எப்ப பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே திக்ர் துஆவிலே அல்லாஹ் பாக்குறான் அந்த நம்பிக்கையிலே நீங்க வாழ்க்கையை கடத்துறீங்க சொன்னா எல்லாம் அல்லாஹ் பார்த்துப்பாங்க. வரது வரட்டும், நடக்கணும் அல்லாஹ் மேல பார்த்த போட்டு அல்லாவே நீங்க சிந்திச்சு இருந்தீங்க சொன்னா, அல்லாஹ்வை எல்லா நிலையும் அல்லாஹ் முன் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா, நீங்க தொழுகும் போதும் அல்லாஹ் உங்க கண் முன்னாடி வருவான். நீங்க கல்புல பணத்தையும் சொத்தையும் செல்வத்தையும் அவன் இப்படி போயிட்டானே அப்படி ஆயிட்டானே வஞ்சகத்தையும் குரோதத்தையும் எல்லாத்தையும் கல்புல வச்சுன்னு சொன்னா தொழுகமோ தக்பீர் கட்டினாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த சிந்தனை மனைவி மேலதான் மோகம் போகும். நம்ம மனைவி என்ன சமைச்சிருப்பா, கறி வாங்கி கொடுத்துமே சமைச்சிருப்பாளோ அப்படி அந்த சிந்தனை தான் போகும். மனைவியே வைங்க, ஒரு அளவுக்கு தான் மனைவி மடியில வைக்கிங்க, கல்புல அல்லாஹ்வை தான் கல்புல வைக்கலாம். பணத்தை பாக்கெட்ல வைங்க, மனைவி மக்களை மடியில வைங்க, கல்புல அல்லாஹ் வைங்க என்பதாக சொல்லுவாங்க. கல்புல அல்லாஹ் வச்சிருக்கீங்க சொன்னா நீங்க தொழுகும் போது உங்க சிந்தனை அல்லாஹ் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவான். இது முதல் வகை சிந்தனை. இது ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னா ஈஸியா வந்துரும், எதுவும் முடியாது, எதுவுமே கிடையாது. ஆக இரண்டாவது வகை, தொழுகும் போது ஹன்சம் அப்படி வராம இருக்கலாம். ஹன்சம் சொன்ன யாருன்னு சொன்னா உஸ்மான் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தொழுது முடிச்சுட்டே கடகன ஓடுறாங்க. ஸல்லல்லாஹு தர்பாருக்கு ஒரு நாயிமே, நான் தொழுதுட்டு இருந்தேன், உடனே எனக்கு உலகத்தோட சிந்தனை வந்துச்சுன்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹன்சம் வந்து பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு. ஹன்சம் சொன்னா ஜின்ல இருந்து ஒரு வகை, இவன் சைத்தான்னு சொல்லுவாங்க. சைத்தான் தொழுகை தக்பீர் கட்டினா சைத்தான் வந்துடும். அந்த சைத்தான பேரை ஹன்சம் சொல்லுவாங்க. இந்த சைத்தான பேரு ஹன்சம். அவன்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுங்க என்பதாக சொல்றாங்க. அது எப்படின்னு சொன்னா தொழுகும் போதே சிந்தனை சொன்னா மனசுக்குள்ள அவுது பில்லாஹ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லலாம், சிந்தனை போயிடும். அப்படியும் போல சொன்னா சில வழிமுறை சொல்றாங்க. இது அவ்வளவா செய்யக்கூடாது, இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு சொன்னா இடது பக்கம் திரும்பி துப்புலும், அதாவது ரொம்பலாம் துப்பிடக்கூடாது, தொழுகை பாத்தியில் ஆயிடும். அப்படி துப்புன்னு சொன்னா சிந்தனை செதறாது என்பதாக சொல்லி காட்டாங்க. இது இரண்டாவது வகை. முதல் வகை கல்புல அல்லாஹ் கொண்டுள்ளோம். இரண்டாவது வகை சைத்தான் பாதுகாப்பு தேவை, ஹன்சம் அந்த சைத்த உலக ஆசை வராம பாத்துக்கலாம். மூணாவது வகை சொல்லி காட்டுறாங்க. அதாவது என்னன்னு சொன்னா நிம்மதியா வந்து தொழுகணும். பதட்டத்தோடு அவசரமா கடற்கடனா வந்து தொழுகக்கூடாது. தொழுகை டைம் ஆச்சு ஓடிலாம் வரக்கூடாது. நிம்மதியா தொழுகை 1 மணிக்கா நம்ம 12:50 பள்ளியாசலுக்கு வந்து நிதானமா வந்து அழகா வந்து அமைதியா என்ன சொன்னா தொழுகையில கவனம் செதுறாது. படன்னு வந்தா தொழுகை கவனம் செதுதான் செய்யும். அமைதியா நல்ல முறை வந்து தொழுதுன்னு சொன்னா தொழுகையில கவனம் செதுறாது. நிதானமா நிம்மதியா ராஹத்தா தொழுதுட்டு போலாம். இது மூணாவது வகை. ஒவ்வொன்னு நீட்டி சொல்லலாம், டைம் கிடையாது. நாலாவது வகை தொழுகை இருக்குது. அதான் சொன்னா நம்ம பார்வையை கரெக்டா சொல்லணும். தக்பீர் கட்டும் போது எங்க பார்க்கணும், ருக்குல எங்க பார்க்கணும், ஏத்திதால் எங்க பார்க்கணும் சொல்லி சஜிதால அத்தியாயத்துல உட்காம எங்க நம்ம பார்வை செலுத்தணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு சொன்னா கரெக்டா தொழுகலாம். தொழுகைய எப்படி தொழுகணும்னு தெரியாம நீங்க 1000 ரக்காத் விடிய தக்பீர் கட்டி தொழுதுட்டே இருக்கீங்க. அதை விட எப்படிதான் தொழுகணும்னு சொல்லி தெரிஞ்சு 2 ரக்காத் தொழுவது அந்த 1000 ரக்காத்தை விட சிறந்தது. ஹதீஸ்ல வருது. தொழுதா போதும் சொல்லி அல்லாஹ் அக்பர் ஓதிட்ட கடகன்னு தொழுது 1000 ரக்காத் நீங்க தொழுதாலும் தொழுவதை விட 2 ரக்காத் நிம்மதியா தக்பீர் கட்டி இதைதான் ஓதுறோம் இதுதான் செய்யணும் சொல்லி நிம்மதியா தொழுதுங்க சொன்னா அந்த 1000 ரக்காத்தை விட 2 ரக்காத் சிறந்தது என்பதாக ஹதீஸ்ல வருது. இது 4வது வகை. பார்வையை கரெக்டா எங்க பார்க்கலாமோ அங்க கரெக்டா பார்க்கலாம். ஏத்திதல்லா சஜிதா சரி இடத்துல அல்ஹம் இப்படி தக்பீர் கட்டி நிற்கும் போது நம்ம எங்க நெத்திப்படுமோ அந்த இடத்த பார்க்கலாம். இது 4வது வகை. அப்படி பார்த்தீங்க சொன்னா பார்வையை கரெக்டா செலுத்தீங்க சொன்னா உங்களுக்கு கவனம் செதறாது. 5வது வகை இருக்குது. தொழுகைக்கு முன்னாடி தடுப்பு வச்சிருக்கணும். சில இமாம்கள் சொல்லி காட்டாங்க தடுப்பு வைக்கிறது முஸ்தஹப் அவசியம் என்பதாக சொல்லி காட்டாங்க. நீங்க ஃபர்லு தொழும்போது தடுப்பு வைக்கிற, உங்க ஃபர்லுக்கு தடுப்பு வந்து இமாம் தான் தடுப்பு. நீங்க தனியா சுன்னத்து நஃபில் தொழும் போது முன்னாடி ஒரு தடுப்பு ஒரு சேரோ இதை வச்சு தொழுதீங்க சொன்னா அவங்க கவனம் அதுக்கு அந்த செதறாது என்பதாக சொல்லி காட்டாங்க. இது தடுப்பு முக்கியம். இது 5வது வகை. 6வது வகை இருக்குது. அதாவது தொழுகைய வீட்டுல வரும்போது ஒழு செஞ்சு நிதானமா தொழுகைக்கு வரலாம். எந்த அவசரமும் இல்லாம எந்த சிந்தனையுமே அமைதியா தொழுகைக்கு வந்து தொழுதிங்க சொன்னா அடுத்த தொழுகை வந்து எதிர்பார்க்கணும். இப்ப தொழுகைக்கு எதிர்பார்க்கறது போருக்கு எப்படி எதிர்பார்க்கணுமா தொழுகைக்கு எதிர்பார்க்கணுமா. இது 6வது வகை தொழுகை. அதாவது எந்த சிந்தனை இல்லாமல் நிதானமா அமைதியா அவசரம் இல்லாம தொழுகுது. இது 6வது வகை. 7வது வகை தொழுகை இருக்குது. முன்கூட்டியே பள்ளியாசலுக்கு வந்து முன்கூட்டியே உள்ள நஃபீல் தொழுகை, ஒழுவோட நஃபீல், பள்ளியாசலுடைய காணிக்கை அதெல்லாம் தொழுத்து அமைதியா உட்காந்தீங்கன்னு சொன்னா அமைதியா துவா செஞ்சீங்கன்னு சொன்னா மலக்குகள் உங்க துவாவுக்கு ஆமீன்னு சொல்லுவாங்க. உங்கள் சிந்தனை செதறாது, மனசு ரிலாக்ஸா இருக்கும். இது 7வது வகை தொழுகை. 8வது வகை தொழுகை. தொழுதுக்கு முன்னாடி ப்ரிப்பேரா வரலாம். இப்படி ஒரு சமையல் மாஸ்டர் சமையலுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் வராரோ, எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் இந்த மாதிரி மாணவன் எப்படி ப்ரிப்பேரா வரானோ, வேலைக்கு வரும்போது இன்டர்வியூல இருந்தா நான் கேள்வி கேட்பேன் ப்ரிப்பேரா வராங்களோ அந்த மாதிரி நம்ம தொழுகைக்கு வரும்போது முன்கூட்டியே ப்ரிப்பேரா வரலாம்.
இப்ப நம்ம சுனத்தொழு போறோம், சுனத்தொழு என்ன சூறா ஓதலாம், அல்கம் சூறா ஓதுவோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ரக்காத்த அலம் தர ஓதுவோம், ரெண்டாவது லீலாஃபி குரேஷன் ஓதுவோம், மூணாவது என்ன ஆயத்தோ, இப்படி முன்கூட்டியே ப்ரிப்பரா வருது. உடனே வந்து தக்பீர் கட்டி வாயில் என்ன வருது அல்கம் சூறா என்ன வாயில குழுல ஓதா குழுல அப்படி ஓதக்கூடாது. முன்கூட்டியே ப்ரிப்பரா வருது. அப்படி வந்தீங்கன்னு சொன்னா தொழில் கவனம் செய்தார். இதைதான் நம்ம ஓத போறோம், மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு இதை ஓதணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னா தொழில கவனம் செய்தார். இது 8வது வகை. 9வது வகை, நம்ம தொழுகையில என்ன ஓதுறோம் அப்படின்றத கவனிக்கணும். எத்தனை பேருக்கு சுப்ஹானல்லாஹ்க்கு அர்த்தம் தெரியும்? சுப்ஹான ரப்பில் ஆலா சுப்ஹான சொல்றோம் இல்லையா, அதுக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? சுப்ஹானன்னா அர்த்தம் தெரியுமா? அப்படி அர்த்தத்தை தெரிஞ்சு கவனமா தொழுதுன்னு சொன்னா என்ன நம்ம தொழுகையில ஓதுறோம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது தொழுகையில ருக்கூல என்ன ஓதுறோம் அப்படின்னு தெரிஞ்சு ஓதுறோம், சஜிதால என்ன ஓதுறோம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சுங்கன்னு சொன்னா கவனம் செதறாது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. 10வது கடைசி வகை இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சு சொன்னா அந்த தேவையை முடிச்சுட்டு தான் தொழுகைக்கு வர்றோம். உதாரணமா பசிக்குது, சாப்பிட்டு தொழுகை வரணும்னு சொன்னா அந்த கவனம் செதுறாது. சாப்பிடாம தொழுகை பசியில கவனம் செதுரும். இது எல்லா டைம்லயும் இது பொருந்தாது. ஒரு அவசரத்துக்கு சொல்றேன், தண்ணி தாக சொன்னா தண்ணி குடிச்சு தான் தொழுகைக்கு வரணும். தண்ணி தாகத்துல தக்பீர் கட்டின்னு சொன்னா தொழுகை கவனம் செதுறிடும். அந்த டைமுக்கு முன்னாலே பசிக்குதா பசி நிறைவேற்றணும். சில பேர் எனக்கு போன் பேசினாதான் கவனம் செய்ய, போன் பேசிட்டு வந்தேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ நிறைவேற்றல. அதாவது தொழுகைக்கு முன்னால என்ன தேவைதான் தேவையெல்லாம் பரிபூர்ண டோட்டலா முடிச்சுட்டு ஒரு போன் வருமா, போன் காலை பேசிட்டு நான் தொழுக போறேங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போனை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம், போனை ஆன் பண்ணக்கூடாது, சுவிச் ஆஃப் பண்ணிடலாம். பசிக்குதா கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், தண்ணி குடிச்சுக்கோ, எல்லா தேவையும் முடிச்சுட்டு பாத்ரூம் போலாமா, சிறுநீர் அடக்கி வச்சு தொழுகக்கூடாது. தொழுகு மக்ரூஹ் சொல்றாங்க. பாத்ரூம் அடக்கி வச்சு தொழுவது மக்ரூஹ். அதனால பாத்ரூம் எல்லாம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷா ஆயிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எல்லா டிஸ்டர்பன்ஸும் சாப்பாடு தேவை இயற்கை தேவை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நிம்மதியா தக்பீர் கட்டணும்னு சொன்னா தொழுகை விட்டு கவனம் செதறாது என்பதாக சொல்லி காட்டான். இப்படி 10 வகை. இந்த 10 வகையை நீங்க ஃபாலோ பண்ணி சொன்னா தொழுகையில எந்த கவனமும் செதறாது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையில பெரிய கிஃப்ட் வச்சிருக்கான். சில பேர் தொழுகை பத்தி தெரியல, இன்னும் நிறைய பேசணும், இன்ஷால்லா டைம் இல்லை. ஆக அல்லாஹ் தஆலா தொழுகையில தான் முழு வெற்றி, முழு உலகத்தோட வெற்றி அல்லாஹ் தொழுகை தான் வச்சிருக்கான். ஆனா தொழுகையை கடைபிடிங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னா அல்லாஹ் தொழுகை மூலம் கேட்டு வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 வக்து தொழக்கூடிய நசீபை வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.